நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். நீட் இளநிலை தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாட்டின் சூழலை கருத்தில் கொண்டு தனது பதவியை ராஜினாமா செய்வதாக பிரதமர் மோடிக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதற்கு தான் பொறுப்பேற்றுக் கொண்டதாக கூறியுள்ள தர்மேந்திர பிரதான் மோசடி கும்பல்களின் சதியால் மாணவர்களின் எதிர்காலம் வீணாகிவிடக் கூடாது என்பதில் தான் மிகுந்த உறுதியுடன் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த சில நாட்களாக முக்கிய பொறுப்பில் உள்ள சிலரே மாணவர்களை தவறான திசையில் வழி நடத்தியது பெரும் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற நிகழ்வுகள் தனக்கு மிகுந்த வருத்தம் அளித்ததாகவும் தனிப்பட்ட முறையில் தனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே தற்போதைய சூழலை தேச விரோதிகள் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்பதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் நேரத்தை வீணடிக்காமல் தங்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்தும் நோக்கில் இம்முடிவை தான் எடுத்திருப்பதாக தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து நாடு முழுவதும் மாணவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பைச் சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். For the Constitution of India, it's a victory for the people of India and it's a defeat for the dictator. சென்னையில் சிபிஐ கட்சி அலுவலகத்தில் போராடி வந்த இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மாணவர்களும் இளைஞர்களும் வெற்றி முழக்கமிட்டனர். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினர் மத்திய அமைச்சர்கள் நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் டெல்லியில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த சிஜேபி அமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை அரசு ஏற்றதால் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். in good faith and understanding that the agreed upon terms will be executed within the agreed upon timeline. இதையடுத்து ஜந்தர் மந்தரில் போராடி வந்த மாணவர்கள் உற்சாகமாக வீடு திரும்பினர். இதேபோல் சத்தீஸ்கரில் போராடி வந்த மாணவர்களும் மகிழ்ச்சியாக இல்லம் சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதியளித்துள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் நட்டா மாணவர்களின் கோரிக்கை குறித்து விவாதித்ததாக கூறினார். அதன்படி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்தவித பழிவாங்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என்றார். நீட் தேர்வு விவகாரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற மற்றுமொரு பிரதான கோரிக்கையை மாணவர்கள் முன்வைத்ததாகவும் அந்த வகையில் சாத்தியமான அதிகபட்ச தொகை வழங்குவதாகவும் உறுதிபட கூறினார். कंपनसेशन के बारे में सरकार ने बड़े स्पष्ट शब्दों में कहा है, हमारी भी सहानुभूति है कि ऑनरेबल कंपनसेशन अकॉर्डिंग टू द रूल्स एंड रेगुलेशंस व्हाटएवर मैक्सिमम विल बी पॉसिबल दैट विल बी गिवन टू देम. கல்வி தேர்வு சீர்திருத்தம் குறித்து மாணவர்கள் அளித்த 5 கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நட்டா உறுதியளித்தார்.
மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருந்தாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு மக்களின் பிரதான கோரிக்கை என சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். கிரேட் சான்ஸ் நமக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து பெண்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா தமிழ்நாடு அரசும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பேன் நீட்டுக்கு மூவ் பண்ணணும். முதல்ல ஒரு விதை போட்டாச்சு, இந்த விதை இன்னும் மரமாக வளரணும். அப்போ அதுக்கு பேன் நீட் தடை செஞ்சே ஆகணும். பேன் நீட் கண்டிப்பாக இது பெருசாக ஆகும். இது இதோட நிற்காட்ட மாட்டாங்க. தமிழ்நாடு இன்னும் பெருசாக கொண்டு போவோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அத்தனை காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு காலேஜ் இருக்குது. ஆனால் நார்த்தில் அப்படி கிடையாது. அவங்களே இந்த அளவுக்கு போராடுறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு போராடுறோம்? அடுத்த டிமாண்டுங்கிறது பேன் நீட்டாக இருக்கணும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக போய் வந்து எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதா இருக்கணும். தமிழ்நாடோட நிலைப்பாடு எப்பவுமே பேன் நீட் தான் சார். ஆனால் நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கத்திட்டு இருக்கோம். ஆனால் வந்து அது கேட்குற மாதிரியே தெரியல. இப்போ அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்காங்க, அது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது தான். ஆனால் பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஃபேக்டர் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி தான். இது முழு அக்கௌண்டபிலிட்டி சொல்லிட முடியாது. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை வரவேற்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மோடி அரசை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் சூளுரைத்துள்ளார். Education Minister Dharmendra Pradhan's resignation is a huge step in rebuilding our education system. And I want to congratulate every single student, every single youngster who came out on the streets and fought for democracy. மாணவர்களின் போராட்டத்திற்கு மத்திய அரசு பணிந்து விட்டதாகவும் ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு படிப்பினை என்றும் பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். This is a victory for the youth of India. I am so proud of each one of them. They have done it exactly in the way that Mahatma Gandhi taught us. They have done it non-violently. The government had to bend to their will. And that is a lesson for every ruler of this country from now to forever. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். हमारे देश के युवाओं को, जेनजी को बहुत बधाई. बहुत खुशी की बात है, आप लोगों का संघर्ष रंग लाया. धर्मेंद्र प्रधान को अल्टीमेटली इस्तीफा देना पड़ा. ये पूरी डेमोक्रेसी की बहुत बड़ी जीत है. இதேபோன்று தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை வரவேற்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அமைதி, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதன் ஒரு பகுதியாக பீகார் தலைநகர் பாட்னாவில் ஊர்வலமாக சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதை அடுத்து தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் காவல்துறையினர் அவர்களை கலைத்தனர். வன்முறையில் வாகனங்கள் சூறையாடப்பட்ட நிலையில் இளைஞர்கள், காவல்துறையினர் சிலர் காயமடைந்தனர். இதனிடையே கலவரத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். முதலமைச்சர் விஜயின் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் விஜயின் அலுவலகம் இட நெருக்கடி காரணமாக இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தலைமைச் செயலகத்தின் முதன்மை கட்டடத்தில் இயங்கி வரும் முதலமைச்சர் அலுவலகத்தை அதே வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் முதலமைச்சரின் அறைகள் பிரத்யேகமாக தயாராகி வருகின்றன. இதற்காக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் கூட்ட அரங்கத்தை உடைத்து அங்குள்ள பொருட்களை வெளியே எடுக்கும் பணிகளும், நிதித்துறைக்கு சொந்தமான விருதுகள், சாமி சிலைகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணிகளும் முழுவீச்சில் நடக்கின்றன. முதலமைச்சர் அறையில் இருந்து பார்த்தால் தலைமைச் செயலகம் வளாகம் முழுவதும் தெரியும் அளவிற்கு 10வது தளம் அமைந்துள்ளது. இங்கிருந்து மெரினா, கலங்கரை விளக்கம் வரையிலும், பின்புறத்தில் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும் பார்க்க முடியும். முதலமைச்சரின் அலுவலகம், தனிச் செயலாளர்களின் அலுவலகம் முழுவதுமாக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு அடுத்த மாத இறுதியில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க திங்கட்கிழமை வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. 2026-27 கல்வியாண்டுக்கான மருத்துவ படிப்புகளில் சேர நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் வியாழக்கிழமை வரை இணைய வழியில் விண்ணப்ப பதிவு நடைபெற்றது. நடப்பாண்டு மொத்தம் 79 பேர் பதிவு செய்திருந்தனர். அதில் 70,485 பேர் மட்டுமே முறையாக விண்ணப்பித்திருந்தனர். எனவே மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்கப்படுவதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இதுவரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் பதிவை நிறைவு செய்யாதவர்கள் பயன்பெறும் வகையில் கால அவகாசம் வழங்கப்படுவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி வரை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் வாயிலாக மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று முதல் நான் அரசியல் துறவரம் கொள்ளுகிறேன். அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அரசியல் துறவரம் பூண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்களே இவை. பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது 88வது பிறந்த நாளை திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி கல்லூரியில் குடும்பத்தினருடன் கொண்டாடினார். ராமதாஸின் 88வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 88 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய ராமதாஸ் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். வருகின்றவர்கள் என்னை பார்க்க வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு செல்லலாம். அங்கே அரசியல் பேசுவதற்கு போதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் இன்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். இனி தனக்கு அரசியல் தேவையில்லை என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். நாங்க ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வதந்திகள், 100 விழுக்காடு வதந்திகள். அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் நான். இதுக்கு மேல கண்ணு காது மூக்குலாம் வச்சு பேசவே வேண்டாம், அதுக்கு அவசியமே கிடையாது. தாவேக அமைச்சரவையில் பாமக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு அக்கட்சித் தலைவர் அன்புமணி அளித்த விளக்கம்தான் இது. விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனோன்மணியம் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை 3வதாக பாடும்படி ஆளுநர் வற்புறுத்தியது தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்று கண்டித்தார். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர்களும் அந்த வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க, அதன்படி நடந்துக்கணும். தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல் பாடலாக அதை ஒலிக்க வேண்டும். அந்த கான்வெகேஷன்லயோ எந்த அரசு விழாவிலோ அதான் ஒலிக்கணும். மேகதாது அணையை தமிழகம் ஏற்காத போது அது பற்றி கர்நாடக அரசுடன் முதலமைச்சர் விஜய் பேசக்கூடாது என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். இது டிவிகே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளை அழைத்து ஒருமித்த கருத்து உருவாக்கி அதற்கேற்ப நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். ஏன்னா மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு எதுக்கு மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தணும்? மேகதாது அணை பிரச்சனையை தமிழக அரசு பக்குவமாக கையாள வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டார். ஆட்சி கவிழ்ப்பு சதி தொடர்வதாக 2 மணி நேரத்திற்கு மேலாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஊத்தங்கரை தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு கடந்த 8ஆம் தேதி உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. 15 நாட்களுக்குள் பிணை தொகை செலுத்த வேண்டும் எனவும் காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் ஆஜராகி கையெழுத்திட்டனர். அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியிடம் சுமார் 2.5 மணி நேரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரிடமும் காவல்துறையினர் தனியாக விசாரணை மேற்கொண்டனர். சில பேர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் சீதப்பற்பனலூர் பகுதியில் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமாரின் பிறந்தநாள் விழாவில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் முதலமைச்சர் ஆவதற்கு தேவையான அனைத்து தகுதிகளும் சரத்குமாருக்கு உள்ளது என கூறினார். மேலும் மாப்பிள்ளை சீமான் என குறிப்பிட்டு பேசினார். இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தால் நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு?
ஆனால் சில பேர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து பேசிய சீமான், என் மாமா நயினா நாகேந்திரன் என்று குறிப்பிட்டார். அரசியல் நிலைப்பாடுகளும் கோட்பாடுகளும் மாறக்கூடியது என கூறினார். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. வெவ்வேறு கொள்கையுடைய இரு முக்கிய தலைவர்கள் ஒரே மேடையில் உறவு பாராட்டி சுவாரஸ்யமாக பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. பொதுத்துறை வங்கி மேலாளரை மு க அழகிரியின் மகள் கன்னத்தில் அறைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. பொதுத்துறை வங்கி மேலாளரை இப்படி கன்னத்தில் அறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகள் கயல்விழி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு காந்திநகர் பகுதியில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான கட்டடத்தில் SBI வங்கி செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக இந்த கட்டடத்தில் உள்ள மின்தூக்கி செயல்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வங்கியின் மேலாளர் ஹரீன் சிங் கயல்விழியின் உதவியாளரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் லிப்டில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்படாததால் வங்கி மேலாளர் நேரடியாக கயல்விழியிடம் தொலைபேசி வாயிலாக புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கயல்விழி நேராக வங்கி கிளைக்கு சென்று மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது திடீரென ஆத்திரமடைந்த கயல்விழி வங்கி மேலாளர் ஹர்ஷின் சிங்கின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். இதையடுத்து வங்கி நிர்வாகம் சார்பில் CCTV ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கயல்விழி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய நெல் திருவிழாவை ஒட்டி திருத்துறைப்பூண்டியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விவசாயிகள் ஊர்வலம் சென்ற காட்சிகளே இவை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பாக ஆண்டுதோறும் தேசிய நெல் திருவிழா நடத்தி அங்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு 2 கிலோ வீதம் பாரம்பரிய நெல் விதைகள் வழங்குவது வழக்கம். அதன்படி திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. உழவர் சந்தை பகுதியிலிருந்து வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் உள்ளிட்டவர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு மாட்டு வண்டியில் விவசாயிகள் ஊர்வலமாக வந்து இந்த திருவிழாவில் பங்கேற்றனர். இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டா செலவுகள் ரொம்ப குறைஞ்சிடும், மினிமைஸ் ஆகிடும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து பெருநஷ்டம் இல்லாமல் ஏதோ ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நோய் நொடிகள்லேருந்து நம்ம விடுதலை அடையலாம். இந்த விழாவில் அரிக்கிறவை, வெளியன், கொச்சின் சம்பா, சர்வாதி நெல், குரங்கு சம்பா உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த ஆண்டு 200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நவ்சாரி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய மீட்புப் படையினர் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டனர். அகமதாபாத்தில் பெய்த மழையால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின. கழுத்தளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகனங்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. மார்பி பகுதியில் உள்ள மச்சு அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 18,578 கன அடி தண்ணீர் மச்சு ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. நேருநகர் சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. 10 அடி ஆழம், 15 அடி அகலம் கொண்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அசாம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. அசாமின் சிவசாகர் மாவட்டம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. ரசீரா பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ள இடங்களில் சிக்கியிருந்தவர்களை மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து கடல் போல காட்சியளிக்கிறது.
பல இடங்களில் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க மக்கள் வீடுகளின் கூரைகளில் தஞ்சமடைந்தனர். வெள்ளத்தில் சிக்கி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வாவிடம் தொலைபேசியில் கேட்டறிந்த பிரதமர் மோடி மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என உறுதியளித்துள்ளார். பொதுத் தேர்வில் முறைகேடில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை என்று தாக்கல் செய்யப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வந்த நிலையில் வரும் காலங்களில் தேர்வு முறைகேடுகள் நடைபெறாதபடி தடுக்க மத்திய அரசு சட்டத்திருத்தத்தை முன்மொழிந்துள்ளது. பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு என்ற அந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இம்மசோதா நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த மசோதா வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு தற்போது உள்ள குறைந்தபட்ச 3 ஆண்டு சிறை தண்டனை 5 ஆண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். திட்டமிட்டு வினாத்தாள் கசிய விடுபவர்களுக்கு குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அத்துடன் வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்க மத்திய அரசு சிறப்பு பணிக்குழுவை அமைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய வழக்குகளின் விசாரணை 2 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் நாள்தோறும் விசாரணை நடத்தி வழக்கை முடிக்கவும் மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது.